இப்போ எல்லாருமே இந்த மல்டி ரேசர் தான் பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தும் போது நமக்கு கட் ஆகாது, சிம்பிளா வலிச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இதுல சில பிரச்சனை இருக்கு. நம்ம முன்னாடி சிங்கிள் பிளேடை வச்சு பயன்படுத்துவோம். இல்ல நீங்க பார்பர் ஷாப்லயே போனீங்க அப்படின்னா அவங்க சிங்கிள் பிளேடு தான் வச்சிருப்பாங்க. கிண்ண நல்லா இழுத்து பிடிச்சி அந்த முடியை வந்து எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு போதுமான ஃப்ரிக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ முடி ஈஸியா கட் ஆயிட்டு வரும். ஆனா இதுல நம்ம அந்த ஸ்கின் எல்லாம் பிடிச்சி இழுக்க மாட்டோம். அப்படியே வச்சுட்டு தான் நம்ம கரகரன்னு இழுத்துட்டு இருப்போம். முதல் பிளேடு முடியை லேசா கட் பண்ணி பிடிச்சி வெளியில இழுக்கும். அப்படி இழுக்கும் போது ரெண்டாவது பிளேடு அந்த முடியை ரொம்ப ஆழமா கட் பண்ணி எடுக்கும். அப்படி ஆழமா கட் பண்ணி எடுக்கும் போது அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த முடியோட வேர் இருக்கும் இல்லையா, அது நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில போயிடும். அடியில போயிருச்சு அப்படின்னா ஸ்கின் மூடிக்கும். மறுபடியும் அந்த இடத்துல முடி வளரும் போது நமக்கு சின்ன லம்ப் மாதிரி உருவாகும். என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு. இதை டிசைன் பண்ற ஜில்லட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்டிபிளேட் ரேசர்ல இந்த மாதிரி இன்க்ரோன் ஹேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு புது மாடலையும் சஜஸ்ட் பண்றாங்க. அதுல பிரச்சனை வந்ததுன்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு வேற ஒரு மாடலையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவாங்க.